எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மகரம் திருவோணம் 2026 குரு பயிற்சி பலன்கள். மகரம் திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்க? அதாவது இதனால் வரைக்கும் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் தற்போது 7ஆம் இடத்துக்கு பயிற்சி, அதுவும் கடகத்துக்கு. சரிங்களா? இவங்க நட்சத்திராதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சந்திரனுடைய வீடான கடகத்துக்கு இந்த குரு பகவான் வரார். அதாவது ராசிக்கு 7ஆம் இடமா இது வரும். ஸோ இதனால் வரைக்கும் கடந்த காலங்களில் 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்திருந்த அமைப்புல இருந்ததுனால 3 கூடியவன் 6ல் மறையும் போது என்ன ஆகும்னா முயற்சிகளை தடைகளை கொடுப்பாருங்க. சரிங்களா? எதை எடுத்தாலும் ஒரு தடை, ஒரு தாமதம், போராடி ஜெயிக்கக்கூடிய தன்மை இது போன்ற அமைப்புகளை கொடுத்துருப்பாருங்க. சரிங்களா? அதே மாதிரி வேலை ரீதியாகவும் சரிங்க, தொழில் ரீதியாகவும் சரிங்க, ஒரு முறையான ஒரு நிலையான ஒரு தன்மையை கொடுத்துருக்க மாட்டார். ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்க மாட்டார். சரிங்களா? மற்றவங்களுக்கு எளிதாக கிடைக்கிற எல்லா அங்கீகாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு போராடி பெறக்கூடிய தன்மையை கொடுத்துருப்பார். ஒரு சிலருக்கு அது கிடைக்காமையும் போயிருக்கும். சரிங்களா? அப்ப எதுலையுமே ஒரு தடை, ஒரு தாமதம், ஒரு போராட்டங்கள் கடந்த காலங்கள்ல கண்டிப்பா இருந்திருக்கும். மகரத்துக்கு 7 சனி முடிந்தாலும் கூட கடந்த காலங்கள்ல கொஞ்சம் தடைகளை கண்டிப்பா கொடுத்திருப்பாருங்க. சரிங்களா? என்ன ஒண்ணு, வெளி இடங்களை நகர்த்தி பிழைக்கக்கூடிய சூழ்நிலைகளை சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். அதே மாதிரி சுப செலவுகள், சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்களை கொடுத்திருப்பார். ஒரு சில கடன் சார்ந்த விஷயங்களை கொடுத்திருப்பார். சரிங்களா? ஆனா கையில இருந்த காசு விரயம் அப்படின்றது கண்டிப்பா இருந்திருக்கும் கடந்த காலங்கள்ல. சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுன்றது ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்குங்க? 6ஆம் இடத்தை விட்டு குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப 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 நல்ல ஒரு அமைப்புங்க. சரிங்களா? அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால நிச்சயமாக இந்த காலகட்டம் திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விரைவாக நடத்தி கொடுக்க போகுது. சரிங்களா? நல்ல திருமண வாழ்க்கை அமையும், நல்ல வரன் அமையும். சரிங்களா? குறிப்பா இன்னும் ஒரு 25 வயசு கடந்த நீங்க திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க, அல்லது 35 வயதை கடந்த திருமணத்துக்காக முயற்சி பண்றான்னு இருக்கீங்க அப்படின்னா, இந்த காலகட்டங்கள் அதாவது எந்த வயது பருவத்தினா இருந்தாலும் சரிங்க, நீங்க திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னா, அதாவது 2ஆம் திருமணம் அல்லது முதல் திருமணம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க. சரிங்களா? ஒரு 40 வயதாக இருந்தாலும் சரிங்க, ஒரு 25 வயதாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த காலகட்டங்கள்ல நீங்க திருமணத்துக்காக முயற்சிகள் எடுக்கும்போது, கண்டிப்பா அந்த திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நல்ல வரன் அமையும். சரிங்களா? ஏன்னா 7ஆம் இடத்துலருந்து 11ஆம் இடத்த குரு பார்ப்பார். அப்ப 2ஆம் திருமணம் சார்ந்த முயற்சிகள் சில பேர் எடுப்பீங்க. ஏன்னா சில பேருக்கு முதல் திருமண வாழ்க்கை கொன்னலாகி போயிருக்கும். 2ஆம் திருமணம், மறுமணம் சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சி பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமா இருக்கும். 2வது சுயதொழில். செய்கின்ற தொழில்ல நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு. முக்கியமான 5 மாற்றங்கள்ல 2வது விஷயம், தொழில் ரீதியா நல்ல மாற்றங்கள கண்டிப்பா கொடுப்பார். வருமானத்த அதிகப்படுத்தி கொடுப்பார். முயற்சிகள்ல முன்னுக்கு வரக்கூடிய தன்மைய கொடுப்பார். ஏன்னா 3ஆம் இடத்த குரு பார்ப்பாருங்க. 3ஆம் இடத்த குரு பார்த்துட்டாவே கண்டிப்பா தைரியம், தன்னம்பிக்கை, முயற்சிகள்ல வெற்றிய உறுதியா கொடுப்பாருங்க. சரிங்களா? அதனால இந்த காலகட்டம் வேலை, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கான அங்கீகாரத்த பெற்றுக் கொடுக்கும். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஊதிய உயர்வு சார்ந்த விஷயங்கள பெற்றுக் கொடுக்கும். தொழில்ல நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றது, நல்ல ஒரு முன்னேற்றத்த கொடுக்கிறது, இது போன்றப்பல கண்டிப்பா கொடுக்கும். சரிங்களா? அதற்கடுத்து 3வது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து ராசிய பார்க்கறதுனால, மன ரீதியாவும் சரிங்க, உடல் ரீதியாவும் சரிங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதாவது ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சரிங்களா? உடல் ரீதியா ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கடந்த காலங்கள்ல 6ஆம் இடத்துல குரு இருந்தனால, நெறைய பேருக்கு அந்த உடல் சம்மந்தப்பட்ட வழியில, ஆரோக்கியம் சார்ந்த வழியில கொஞ்சம் பிரச்சனைகள கொடுத்திருப்பார். ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும் இந்த காலகட்டத்துல. அது மட்டும் இல்லாம கடன்ல இருந்து வெளிய வரதுக்கான நெறைய வாய்ப்புகள், நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் தற்போது தேடி வரும். சரிங்களா? அதாவது கடன் அடைக்கிறதுக்கு நெறைய முயற்சிகள் எடுப்பீங்க இந்த காலகட்டத்துல. சரிங்களா? அடுத்து 4வது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்த பார்க்கிறார். 3ஆம் இடத்துல சனி இருக்கார். அந்த சனியும் பார்த்தீங்கன்னா, குருவினுடைய பார்வைக்குள்ள வரதுனால, இந்த காலகட்டத்துல உடன் பிறந்த சகோதர, சகோதரிகள் வழியாக உதவிகள் கண்டிப்பா கிடைக்கும்.
அவங்க மூலமாக நல்ல ஆதாயங்கள் வாழ்க்கையில உண்டு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் திருமணமான பெண்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும். கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கூட்டாளிகளால் ஆதாயங்கள் இது போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த நவம்பர், டிசம்பர் வரைக்கும் நல்லா இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் எது நடந்தாலும் அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுல வரும். அதே மாதிரி கடவுளுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா குரு ராசியை பார்க்கறதால உடைய முறையான, நிலையான, நியாயமான வேண்டுதல்கள் கண்டிப்பா பலிக்கும் இந்த காலகட்டத்துல. சரிங்களா? அடுத்து கடைசி விஷயம் அப்படி பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாதம் ராகு கேது பயிற்சி நடக்க போகுதுங்க. சரிங்களா? அடுத்த குரு பயிற்சி 2027 ஜூன் மாசம் தான். ஆனா இந்த 2026 டிசம்பர்ல ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. ராகு தற்போது ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். கேது ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்காங்க. இப்ப இந்த ராகு கேது பயிற்சியில ராசிக்குள்ள ராகு வருவாருங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு கேது போவாருங்க. அப்ப 7ஆம் இடத்துல கேது குரு சேர்க்க வரும். ராசிக்குள்ள ராகு இருக்கும். அந்த ராசிக்குள்ள ராகு இருந்து குரு பார்வையில இருக்கிறது விசேஷம். அது நல்ல மாற்றத்தை கொடுக்கும், ஏற்றத்தை கொடுக்கும், உயர்வை கொடுக்கும், எல்லாத்தையுமே கொடுக்கும். சரிங்களா? ஆனா இந்த 7ஆம் இடத்துல கேதுவோட குரு சேர்ந்திருக்கிறது முக்கியமா திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த டிசம்பர் மாதத்திற்குள்ளாக செய்யறது சிறப்பா இருக்கும். சரிங்களா? அதற்கு பிறகு நம்ம செய்யலாம்னு முயற்சி எடுத்தாலும் அதில் தடைகள் நிறைய வரும். நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். 2வது கூட்டுத்தொழில். நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த கூட்டுத்தொழில்ல கொஞ்சம் இந்த பணம் சார்ந்த விஷயங்கள்ல நாணயம் அப்படின்ற அமைப்புல கொஞ்சம் பிரச்சனையா வரும். ஒரு பெயர் நாணயமான நபர் அப்படின்ற ஒரு தன்மையை வந்து இழக்க வைக்கும். அல்லது கூட்டாளிகளுக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாட்டில ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா கொஞ்சம் வந்து இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் சிக்கல்கள் வரதுனால, இந்த முக்கியமான முடிவுகள்லாம் இந்த டிசம்பர் மாதத்திற்கு முன்னாடியே நீங்க எடுக்கிறது உங்கள பொறுத்தவரைக்கும் சிறப்பா இருக்கும். ஆனா இந்த குரு பெயர்ச்சி மகரம் திருவோணத்துல பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வ கண்டிப்பா கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்த கண்டிப்பா கொடுக்கும். எடுக்கிற முயற்சியில ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள மிகைப்படுத்தி கொடுக்கும். கடன், ஆரோக்கியத்திலும் இது சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும். ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா வரும். தேவையற்ற வீண் செலவுகள் நிச்சயம் குறையும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.